மேரதன் ஓட்ட போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டின்னு சொல்லி அண்ணா வந்து தங்கச்சிக்கு உற்சாகம் கொடுத்தபடி 12 கிலோமீட்டர் வரையில ஓடி இருக்கிறாங்க. சிறந்த முறையில் 28 நிமிடங்கள்ல ஆண்களுக்கு சற்று சளைக்காம ஓடிக்கொண்டு தான் தங்கச்சி. அந்த 10ஆம் இலக்க வீரர் ஓடுறது பாருங்க. முடிவுகள் சில விட மாறலாம் பாவம். இப்போதைக்கு தங்கச்சி 50ஆம் விட மரணோட போட்டிக்கு போலீசார் எல்லாமே பாதுகாப்பு. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, ஜாழ்ப்பாணத்தில் வேலை நேர புளியங்குடலில் ரத்னம் ஃபவுண்டேஷனில் நிற்கிறோம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ரத்னம் ஃபவுண்டேஷனுடைய 3வது ஆண்டு நிறைவு விழா. இந்த ரத்னம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான இலவச டியூஷன் கிளாஸ், அதாவது ஆங்கிலம், சிங்களம், கணனி, நடனம்னு சொல்லி இலவச டியூஷன் எல்லாமே கொடுத்துட்டு வரணும். இப்படி பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக இந்த சேவையை செய்துட்டு வரணும். இவர்களுடைய 3வது ஆண்டு நிறைவு விழா நாளைய தினம் இடம்பெறுவதற்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகள் எல்லாமே நடத்தி பரிசுகள் எல்லாமே கொடுக்க வைக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேரதன் ஓட்ட போட்டி, பேச்சு போட்டி, நடன போட்டின்னு சொல்லி போட்டிகள் நடத்தி நாளைய தினம் எல்லாமே பரிசு எல்லாமே கொடுக்க வைக்கணும். நாளைய தினம் பரிசளிப்பு விழாவும் கலை நிகழ்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக இடம்பெறுவதற்கு. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பாடகி சோனியா கூடி வந்திருந்தவா ஏர்போர்ட்டில் போய் வரவேற்று நான் அந்த வீடியோ எல்லாமே போட்டிருந்தேன். அதையும் பார்க்க பாருங்கள், மேலே லிங்க் தரேன். இன்றைய தினம் இடம்பெறுகின்ற இந்த போட்டி நிகழ்ச்சிகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக மரதன் ஓட்டம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான மரதன் ஓட்டம் வந்து முதலாவது இடம்பெறுவதற்கு வீராங்கனைகள் எல்லாமே தயாராக இருக்கிறார். முதலாவது மரதன் ஓட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான மரதன் ஓட்டம். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வீரர்களும் வந்து இப்போ தயாராக நிற்கணும். இந்த சந்தியால கடந்து பங்களாவடி போகணும். பங்களாவடி போயிட்டு பங்களாவடி சந்தியால குறிகட்டுவான் ரோட் துறையூர் போகணும். துறையூர் சந்தியால அம்பியனர் சந்தி திரும்பணும். அம்பியனர் சந்தியால சுனில் சந்தி நேரஞ்சு வரும். சுனில் சந்தி கலை எல்லாருக்கும் பால் தெரியும் தானே? ரூட் தெரியாதான்? தெரிய நெருந்தி சொன்ன போயோ இல்லாட்டி முன்னுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் எனக்கு ஒரு okay. Ready? பார்த்தீங்கன்னா வீராங்கனைகள் பெண்களுக்கான ஓட்டப்படி தான் முதல்ல ஆரம்பமானது. அவையில் பாருங்க முன்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். பெரிய தூரம் தான், அதாவது துறையூர் வரையும் போகணும்.
பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து எல்லா இடமே இதில் நிற்கிறக்கூடிய படனோட போட்டிக்கு போலீஸார் எல்லாமே பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கணும். எங்கள் அண்ணா அன்னைக்கும் உற்சாகம் கொடுத்து அவர் சேர்ந்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவங்க எத்தனை போராட்டாங்க கூட்டி போட்டு வந்திருக்கேன். ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. எனவே வீர வீராங்கனைகளுக்கு உற்சாகம் அளிக்குமாறு கேட்டு நிற்கிறோம். இந்த தங்கச்சி தான் முதலாவதாக வந்து இருக்கிறார். நடத்தப்பட்டு வரும் மாபெரும் மரபனோட்ட போட்டி தற்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து யாரை முன்னுக்கு வரணும் செக் பண்ணுறதுக்கு அவருடைய ரத்னம் பவுண்டேஷன் ஆட்கள் நிற்கணும். மாபெரும் மரபனோட்ட போட்டி தற்பொழுது ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. எனவே வீர வீராங்கனைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு பார்வையாளர்களை தெரிவிக்கின்றோம். பாருங்க இந்த தங்கச்சியா வந்து இப்ப முதலாம் இடம் பெரிய கொண்டிருக்கிறா. முடிவுகள் சில விட மாறலாம் பாவம். இப்போதைக்கு இந்த தங்கச்சியா முதலாம் இடம். தொடர்ந்து வீரர்களுடைய பாருங்க வந்து முதலாம் இடம் 10ஆம் நம்பர் இப்ப முதலாவதா வந்து இருக்க. பாருங்க ஒரு அண்ணா வந்து தங்கச்சிக்கு உற்சாகம் கொடுத்தபடி தானுமே ஓடிக்கொண்டு வரார். மேலே ஒரு அழகான காட்சி பாருங்க. தானும் சேர்ந்து கூட ஓடிக்கொண்டு வரார் அண்ணா. தங்கச்சி ஆண்களுக்கு டஃப் அவ்வளோ விதமா ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிட கேப் தான் தங்கச்சியில வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறா. பாருங்க தொடர்ந்து வீடியோ எடுத்து வந்து இருக்கிறார். முதலாம் பெறுவார். 10ஆம் நம்பர் தீவிர ரீதியிலான மாபெரும் மரபனோட்ட போட்டி தற்பொழுது ஆர்வமாகி நடைபெற்று வருகிறது. எனவே வீர வீராங்கனைகளுக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்களை உற்சாகப்படுத்துமாறு தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து 3 பேர் வந்து முன்னுக்கு. தொடர்ந்து அந்த 10ஆம் இலக்க தம்பி தான் முதலாக வந்து கொண்டிருக்கிறேன். முதலாம் நம்பர் வந்துருக்கார். பாப்பம் பெண்கள் அடுத்த யாரும் வாரன்னு சொல்லி இப்போ நம்ம முடிவிடத்துக்கு போகணும். முடிவிடத்துக்கு போய் பார்த்தா தான் 6 முன்னுக்கு வாரம் இடையும். நிறுவனத்தினால் நடைபெற்று வரும் தீவிர ரீதியிலான மாபெரும் மரபனோட்ட போட்டி தற்பொழுது ஆர்வமாகி நடைபெற்று வருகிறது. எனவே பார்வையாளர்கள் வீர வீராங்கனைகளை உற்சாகப்படுத்துமாறு கேட்டிருக்கின்றோம்.
யார் முதலாம் இடம் பெற போயினோம் என்று சொல்லி போட்டி முடிவில் இறந்துள்ளதுக்கு நிறைய பேர் இதில் ஆர்வமாக இருக்கிறாங்க பாருங்க. போட்டி முடிவில் இறந்து கொள்வதற்காண்டி நிறைய பேர் வந்து இதில் அப்படி ஆர்வமாக வந்து நிற்கிறேன் பாருங்க. போட்டி முடிவிடத்தை நோக்கி அனுமதி கொண்டிருக்கு பாருங்க. மனு போலீஸ் வாகனம் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறோம். 6 முதலாம் இடம் டாபம். நான் கடைசியாக முடிவு வரைக்கு 10ஆம் நம்பர் வீரராக வந்து முதலாம் இடத்தை வந்து வந்தவர். பாவம் 6 வந்து முன்னுக்கு வாரண்டு பார்ப்போம். ஓ அந்த 10ஆம் இலக்க வீரர் ஓட்டத்தை பாருங்க. பத்தாம் நம்பர் வீரர் முதலாம் இடம். நல்ல ஓட்டம் பாருங்க. எவ்வளோ லிமிட்னு சொல்லி மேல பத்தாம் நம்பர் வீரர் தான் வந்து முதலாம் இடம். மரதனோட்ட போட்டியிலேயே முதலாம் இடம் பெற்றது 10ஆம் நம்பர் வீரர். நல்ல லிமிட். ஓகே, இப்போ வந்து 2ஆம் இடம் பெறுற வீரர் வந்து கொண்டிருக்கிறார். மூன்றாம் இலக்க வீரர் வந்து இப்போ 2ஆம் இடம். எல்லாமே வந்து உற்சாகப்படுத்தணும். 3ஆம் இலக்க வீரர் வந்து 2ஆம் இடம். 3ஆம் இலக்க வீரர் வந்து 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். பாப்பம் 3ஆம் இடத்தை பெற போகிறது யார் பாப்போம். அதே போல வீராங்கனைகளில் யார் முதலாம் இடம் பெற போகிறது பார்ப்போம். முதலாம் இலக்க வீரர் வந்து இப்போ 3ஆம் இடம் பெறுகின்றார். முதலாம் இலக்க வீரர். தொடர்ந்து மக்கள் கரகோஷம் உற்சாகம் கொடுத்து வந்திருக்கணும். முதலாம் இலக்க வீரர் 3ஆம் இடம் பெறுகின்றார். முதல் 3 இடத்தை விட்டாக்களுமே வந்துட்டோம். அடுத்து இப்போ 4ஆம் இடம் யாருன்னு பார்ப்போம். 4ஆம் இடம் பெறுகின்றார். 17ஆம் இலக்க வீரர் வந்து 4ஆம் இடம். 17ஆம் இலக்க வீரர் வந்து 4ஆம் இடம். 18ஆம் இலக்க வீரர். பதினெட்டாம் இலக்க வீரர். 18ஆம் இலக்க வீரர் வந்து 5ஆம் இடம். முதலாம் இடம் பெறப்போகும் பெண் வீராங்கனை. முதலாம் இடத்தை பெற்ற பெண் வீராங்கனை விவரம் பாருங்க. பதினோராம் இலக்கம். ஆண்களுக்கான மரதன ஓட்ட போட்டியில் 6ஆம் இடம் பெறும் வீரர் 11ஆம் இலக்கம். ஆண்களுக்கு சற்று சளைக்காம ஓடிக்கொண்டு தான் தங்கச்சி மேலே பெரிய இது வீராங்கனைகளை முதலாம் இடம். இன்னும் ஒரு வீரர் வந்து கொண்டிருக்கின்றார். 9ஆம் நம்பர். அங்கே 9ஆம் இலக்க வீரர் வந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து மக்கள் வந்து அவருக்கும் வாரமாக உற்சாகம் கொடுத்துருக்கேன் பாருங்க. 9ஆம் இலக்க வீரர். உண்மையாக சொல்லப்போனால் ஓட்டுன எல்லாருமே வந்து தங்களுடைய முடிவிடத்தை நெருங்கிடணும். அடுத்தது பாருங்க ஒரு வீரர் 12ஆம் இலக்க வீரர். பத்தொன்பதாம் இலக்க வீரர். தொடர்ந்து இன்னும் ஒரு வீராங்கனை 2ஆம் இடம் பெறும் வீராங்கனை ஒரு ஆள் வந்து கொண்டிருக்கிறார். 15ஆம் இலக்க வீராங்கனை 2ஆம் இடம்.
பதினைந்தாம் இலக்க வீராங்கனை 2ஆம் இடம் பெறுறார். தொடர்ந்து 3வது வீராங்கனை வெற்றி வந்து கொண்டிருக்கின்றார். பார்த்தீங்களா 22ஆம் இலக்க வீராங்கனை 3ஆம் இடம் வந்துருக்க பாருங்க. 22ஆம் இலக்க வீராங்கனை இப்பொழுது 3ஆம் இடத்தை நோக்கி வந்திருக்கின்றார். இருபத்தி 22ஆம் இலக்க வீராங்கனை 3ஆம் இடம். 22 வீதியோட்ட மரதன் போது 1வது இடத்தினை 37 நிமிடங்களில் நிறைவு செய்து 1வது இடத்தினை பெற்றிருக்கின்றார். நெடுந்தீவு பிரதேசத்தினை சேர்ந்த தோமஸ் அஸ்வின் கவிப்பிரியன் 1ஆம் இடத்தினை கைப்பற்றியிருக்கின்றார். அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 2ஆம் இடத்தினை புங்குடுதீவினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வீரர் 38 நிமிடங்களில் முடிவிடத்தினை வந்திருக்கின்றார். மலரவன் 2வது இடத்தினை பெற்றிருக்கிறார். அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று 3வது இடத்தினை 39 நிமிடங்களில் சரவணை திருவள்ளுவர் சரசமோக வீரர் தீவநாத் மனுஷன் 3வது இடத்தினை நிறைவு செய்திருக்கின்றார். அதே போன்று பல வீரர்கள் அதிக நிமிட இடைவெளிகள் இல்லாமல் இந்த போட்டியினை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நாளைய தினம் பங்கு பெற்றிய அனைத்து வீராங்கனைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் இங்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாளைய தினம் அந்த பரிசளிப்பு நிகழ்வு அனைத்து வீராங்கனைகளை கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். ரத்னம் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து ஒரு வீரர் வந்து தன் இடத்தை முடிக்க வைக்கிறாங்க. 14ஆம் இலக்க வீரர். 14ஆம் இலக்க வீரர் தன்னுடைய முடிவிடத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். தனது போட்டியை பூரணப்படுத்துவதற்கு கோகுலன் அவர்கள் இந்த முடிவிடத்தினை இருக்கின்றார். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். நான்காம் இட வீராங்கனை வந்துருக்கிற பாருங்க. 6ஆம் இலக்கம் வந்து 4ஆம் இடத்தை பெறுற வீராங்கனை. தொடர்ந்து முடிவிடத்தை நோக்கி 2 வீராங்கனைகள் பார்த்தீங்கன்னா 5ஆம் இலக்கம் 7ஆம் இலக்கம் 2 வீராங்கனை வந்தீங்கன்னா தங்களுடைய முடிவிடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம்.
சக வீராங்கனை பாத்தீங்கன்னா உற்சாகப்படுத்தி மற்ற வீராங்கனை கூட்டிட்டு வர பாருங்க. தனது நண்பையுமே சக வீராங்கனையை கூட்டிக்கணும் அழகான காட்சி உண்டு. தொடர்ந்து மரதன் ஓட்டத்தை நிறைவு செய்யும் இன்னும் ஒரு வீராங்கனை, 21ஆம் இலக்க வீராங்கனை. வீராங்கனைகளுக்கான நிகழ்விலே 52 நிமிடங்களில் அந்த போட்டியினை நிறைவு செய்திருக்கின்றார். பொங்குளத்தீவை சேர்ந்த ஜெயக்குமார் ஒசானா முதலாவது இடத்தினையும், 61 நிமிடங்களில் சகாய நாயர் ஜவீனா இரண்டாவது இடத்தினையும், 63 நிமிடங்களில் பாலச்சந்திரன் நித்திகா மூன்றாவது இடத்தினையும் நிறைவு செய்திருக்கிறார்கள். சிறந்த முறையிலே 12 கிலோமீட்டர் தூரத்திலே சிறப்பான முறையில் வீராங்கனைகள் முடிவிடத்தை அடைந்திருக்கின்றார்கள். அனைத்து வீரர்களும் அந்த முடிவிடத்தினை அடைந்திருப்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். அந்த வகையிலே ரத்னம் பவுண்டேஷன் ஸ்தாபகர் நவரத்னம் சந்திரகுமார் அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய மரதனோட்ட போட்டி புளியங்குடல் ரத்னம் பவுண்டேஷன் முன்றலில் ஆரம்பமாகி தீவகத்தில் இருக்கின்ற அனைத்து வீராங்கனைகளுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டு ஒரு பாரிய பரிசு தொகையும் இங்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே சிறந்த முறையிலே இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். வீராங்கனைகளுக்கான மருத்துவ சான்றிதழ்கள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த மருத்துவ சான்றிதழிலே அவர்களுடைய சரியான தகைமை ஆராயப்பட்டு இங்கு போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பிக்கப்பட்ட போட்டிகள் புளியங்குடல் சந்தியிலிருந்து பாடசாலை வீதியூடாக பங்களாவடி சந்தியினை அடைந்து மேலும் குறிகட்டுவான் வீதியூடாக துறையூர் சந்தியினை சென்றடைந்து துறையூடாக அம்பியநகர் வீதி வழியாக சுருவில் சந்தி வந்து சுருவில் சந்தியிலிருந்து புளியங்குடல் சந்தியினை அடைந்திருந்தார்கள். இது 12 கிலோமீட்டர் வரையில் ஓடி இருக்கிறாங்க. சிறந்த முறையில் 28 நிமிடங்களில் முதலாவது வீரர் இந்த முடிவிடத்தினை அடைஞ்சிருக்கிறேன்.